கிச்சன்லேருந்து ஒரு கார பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு மாவு நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பச்சை அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் புழுங்கல் அரிசியும் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் முக்கால் பதமாக அரைச்சி வச்சுக்கிறணும். இந்த பக்குவத்தில் கொஞ்சம் கட்டியாக. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பீஸு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 3 குத்து நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு வந்துடுவோம். கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம கடுகு சேர்த்துருவோம். கடுகு போடுறேன், பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிடுவோம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்குருவோம். மாவுக்கெல்லாம் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குருவோம். நல்லா வதக்கிடுவோம். எடுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து ஒரு வதக்கிடுறேன். இப்போ நடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். போதும் வதங்கினது. இந்த ஆறுனோன்னா தான் மாவில் சேர்க்கணும். நம்ம ஆறட்டும். எல்லாம் மாவில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலக்கிடுவோம் மாவை. பனியாரக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருவோம். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் பனியாரத்துக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் நல்லெண்ணெய் ஊற்றணும். கல் நல்லா காஞ்சி எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை ஊற்றிடுவோம். இது நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுருவோம். பாருங்க, சூப்பராக வரும் பனியாரம். பார்த்தீங்களா? வேகட்டும் நல்லா. இப்போ வெந்துருச்சு. எடுத்துடுவோம். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து கார பனியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்த டம்ளருக்கு நம்ம அரிசி எடுக்கிறோமோ புழுங்கல் அரிசி, அதே டம்ளருக்கு பச்சை அரிசி எடுத்துட்டு நல்லா 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூனு உளுந்து போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு முக்கால் பதத்திலே நம்ம மாவு பக்குவத்தை எடுத்துடணும். அப்போ தான் இந்த மாதிரி பிச்சோம்னா இப்படி சொலையாக இருக்கும் பனியாரம். பார்த்திங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே நம்ம சாப்பிடலாம். இல்லாட்டினா நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கரலாம். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.